திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கன்னிமொழி, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, வன்னியர் வகுப்பை சார்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். இவங்க கல்வி படைப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்எஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு 7-8,000 வருமானம் வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்றதுனால இவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழந்தை அவங்க அம்மாட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த குழந்தைக்கோசரம் தான் ஒரு அப்பா வேணுன்றதுக்காக தான் நான் 2வது திருமணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க மத்தூரில் தான் இருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா நித்யா, வயது 25 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து, நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா மகரம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிகாம் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க சால்ட் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும் இருக்குது. நிலம் குத்தகை நிலத்தை தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. வீட்டில் வரன் பார்த்துட்டே இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் தமிழில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும்.